ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது மூவி வந்து தங்கலான். ஸோ தங்கலான் வந்து இட்ஸ் அ லாங் டைம் வெயிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏறக்குறைய ஜனவரிலே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஃபெப்ரவரி ஆகும்னு பார்த்தேன். ஸோ தே ஹவ் ரிலீஸ்ட் இட் எஸ்டர்டே August 15. ஸோ ஓவராலாக மூவி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சியான் விக்ரமோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பெய்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து அவர் வச்சே இந்த 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 ஹோல் மூவியுமே வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஒன் பர்சன் டு ஜஸ்ட் கேரி ஆஃப்ல. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க, தே எக்ஸ்பெக்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அலாங் வித் சியான். ஸோ சியானை சுற்றி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் அந்த அந்த டைம் பீரியடில் அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஸோ எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் லுக்கில் நமக்கு வேணுன்றதுக்காக அந்த கலர் கிரேடியண்ட்லேருந்து ஸோ ஒரு ஒரு ஒர்க்கும் வந்து ரொம்ப 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 மைக்ரோ மேனேஜ் பண்ணி மைன்யூட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் விக்ரம் சாரை தாண்டி மற்ற எல்லாருமே, ஸோ பார்வதி ஆகட்டும், மாளவிகா மோகனன், அண்ட் தென் இவர் பசுபதி, ஸோ அவர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் சீன்ஸ் அவர் வர சீன்ஸ் எல்லாத்துலேயும் தேட்டரில் வந்து கிளாப்ஸ் அண்ட் லாஃபிங் சவுண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஸோ இது எந்த மாதிரி ஒரு மூவி அப்படின்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நம்ம முன்னாடி இப்படி தான் இருந்தோமோ. ஸோ கதை வந்து எங்கே நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நார்த் ஆர்காடில் வந்து வேப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில், ஸோ தேர் ஆர் சம் ட்ரைப் பீப்புள், அந்த மாதிரி ட்ரைப் மாதிரி காட்டுறாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்க பேசுகிற பாஷையே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சில சில வார்த்தைகள்லாம் வந்து புரியலை. ஸோ நான் இங்கே பெங்களூரில் தான் நான் படம் பார்த்தேன். ஸோ இங்கே சப்டைட்டில் போட்டாங்க, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ. பட் நம்ம ஊரில் எப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன எப்படி புரிஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியல. சிலதெல்லாம் ஒரு 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 இந்த 2 hours 30 minutes ஃபிலிமில் ஒரு ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் வார்த்தைகள்லாம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படம் வந்து இதோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கோலார் கோல்டு ஃபீல்ஸ் வந்து அவங்க ரொம்ப பெருசாலாம் காட்டல. எந்த மாதிரினா, கேஜிஎஃப்பில் தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஆட்கள் எப்படி வந்து அந்த அந்த கேஜிஎஃப்பில் போய் தங்கம் எடுக்கிறதுக்கு ஹவ் வி ஹெல்ப் அண்ட் யார் அதை காக்குறாங்க, ஸோ அதுக்கான ரீசன் என்ன. ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப ரிலேட்டிவாக இருந்தது, ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒன்று இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா 1850 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சியான் அண்ட் இஸ் ஃபேமிலி, பார்வதி வந்து அவங்களுக்கு ஒய்ஃப் மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் அ லேண்ட்லார்ட். ஸோ என்னென்னா, அந்த லேண்ட்லார்டு வந்து இந்த இந்த பீப்புளோட இந்த ட்ரைப் பீப்புளோட இந்த சமூக மக்களோட லேண்டெல்லாம் பிடுங்கிட்டு இவங்களோட உழைப்பையும் எடுத்துக்கிட்டு லேண்டையும் பிடுங்கிக்கிறாரு. ஸோ கடனை கட்டி லேண்டை திருப்பி வாங்கிறதுக்காக சியானோ அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த கேஜிஎஃப்பில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்து அதில் வர கூலியை வச்சு லேண்டை மீட்கிறது அப்படின்னு ஃபஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒட்டுமொத்த தங்கத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் கதை. பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறது தான் கதை. ஸோ இந்த லேண்ட்லார்ட் கிட்ட அசிங்கப்பட்டு சாகிறதுக்கு நம்ம பிரிட்டிஷர்ஸ் கூட போயிட்டு வி கேன் ஜஸ்ட் டிக் த கோல்டு இருக்கிற இடத்த டிக் பண்ணி காமிச்சிட்டு வி கேன் கெட் அ வேஜஸ் அண்ட் வி வில் ரீக்ளைம் அ ப்ராப்பர்ட்டி. இப்படி தான் கதை போகுது. நடுவில் நிறைய ஹாலுசினேஷன்ஸ் வருது. சியானோட கதை கனவு எல்லாமே மாளவிகா மோகன் சம்மந்தப்பட்டதாகவே வருது. எந்த மாதிரினா, மாளவிகா மோகன் ஆரத்தின்ற கேரக்டரில் வர்றாங்க. அந்த ஆரத்தி கேரக்டர் வந்து சியானோட கனவில் வந்து அது வந்து மிரட்டுது. எப்படின்னா, சியான் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்போது கூட அவரை போர்ட்ரே பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க தாத்தாவை கம்பேர் பண்ணி சொல்லும்போதும் அவரை போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரியாலிட்டிக்கும் அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கும் நடுவில் வந்து அந்த ஆரத்தி கேரக்டர் வந்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த கோல்டை தோண்டி எடுக்கிற இடத்துக்கு போகும்போது அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா ஆரத்தி வந்து அந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு 1000ல் ஒருவனோட கிளிம்ஸ் வந்துட்டு போகுது. அது எந்த மாதிரினா, சோழனை தேடி போகும்போது வியட்நாம்லாம் கடந்து போகும்போது ஃபஸ்ட்டு பாம்பு வரும், அதுக்கப்புறம் ஜெல்லு ஃபிஷ் வரும், அதுக்கப்புறம் இந்த காட்டுவாசிங்க வருவாங்க, இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ இதே மாதிரி இந்த தங்கத்தை தோண்டி எடுக்க போகும்போது பாம்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த அந்த ட்ரைப் பீப்புளுக்கு பதிலாக மாளவிகா மோகனனோட அந்த ட்ரைப் பீப்புள் வந்து தங்கத்தை தோண்ட விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சியான் என்ன பண்ணார், மாளவிகா மோகனன் கூட சண்டை போட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அந்த
கோல்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாளவிகா மோகனன் வந்து அது ரியல் கேரக்டரா இல்லை ட்ரீம் கேரக்டரா, ப்ரெசென்ட்லேயும் காட்டுறாங்க, பாஸ்ட்லேயும் காட்டுறாங்களே. இந்த கதையில் ப்ரெசென்ட்னா 1850 சம்மந்தப்பட்ட டைமில் சொல்கிறேன். ஸோ இது எது ரியாலிட்டி, இது ஒரு ஃபேண்டசி கதையா இல்லை ரியல் ஸ்டோரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் உட்காந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஓவரால் வந்து இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, இது ரியல் கதையா இல்லை ஃபேண்டசி கதையா, இது வரதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷுவல் ட்ரீட் அண்ட் ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். சினிமாட்டோகிராஃபிலேருந்து, கிராஃபிக்ஸ்லேருந்து, விஎஃப்எக்ஸ்லேருந்து, மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்லேருந்து, ஸோ எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ண படம் தான். பட் எங்கே தப்பாகுது அப்படிங்கும்போது, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜவ்வாக இழுத்த மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிறிஸ்பாக போயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே பெங்களூரில் உட்காந்து பார்க்கும்போது ஒருவேளை தமிழ் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இட்ஸ் அ குட் ட்ரை. ஐ மீன் இது வரைக்கும் அவங்க டச் பண்ணாத ஒரு கதைன்னு நினைக்கிறேன், ரஞ்சித்தும் சியானும் சரி. ஸோ ஃபேண்டசி மாதிரி இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. ஸோ தேட்டர் போய் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். ஸோ கோ அண்ட் என்ஜாய் இன் தேட்டர்ஸ்.